ட்ரெண்டில் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் ஜெமினியில் இல்லை சாட் ஜிபிடியில் வந்து அவங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோஸை போட்டு எஸ் ஆக்சுவலி அந்த இடத்துல மட்டும் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஏஐ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதோ? அது அப்படி இல்லை. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் விஷுவல் பார்ட் ஷோ. ஸோ பெரியவங்களாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக இன்றைக்கி நம்ம சீஃப் கெஸ்ட் அவரோட ஒரு யங் ஏஜில் ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி அவர் கெரியரில் ரொம்ப சக்ஸஸாகவே இருக்கார். ஸோ அவர் வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ அவர் மிஸ்டர் பிரசன்னா. பிரசன்னா எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் ப்ரோனே கூப்பிடலாம், மிஸ்டர் வேண்டாம். சரி, ஓகே ப்ரோ. சரி, ஓகே. அவர்கிட்ட இன்றைக்கி சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ், அவர் லைஃப்பில் அவர் எப்படி இவர் கெரியரில் இவ்வளோ சக்ஸஸாக இருக்கிறான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷோக்குள்ளே போகலாம் வாங்க. சரி, ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களோட 2 ஏஐ பற்றியில் அதுலேருந்தே போயிடலாம். ஸோ ஆப்டிமைஸ் ப்ரோ அண்ட் குவாட்டெக்ஸ். ஸோ அது 2 பற்றியும் நீங்களே மக்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிடுங்க. ஸோ ஆப்டிமைஸ் ப்ரோவில் வி டெவலப் ஏஐ சிஸ்டம்ஸ் மற்ற கம்பெனிஸ்க்கு. ஸோ லெட்ஸே இஃப் யூ ஹேவ் அ கம்பெனி, நாங்கள் வந்து சிஓர் எஸ்ஓபி என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். வில் டூ கன்சல்டிங் ஆன் வேர் டு ஆட்டோமேட். So basically, like we are doing this thing in 5 countries: US, Israel, UAE, India, and Australia. As of now, இதான் பண்ணிட்டு இருக்கோம். We have consulted for like over 30 companies, more than 30 companies. சின்னதெல்லாம் basically will scheme their process and help them automate stuffs. நிறைய ஹியூமன் பவர் இல்லாமல் ஏஐ வச்சு like we'll build customized AI systems அவங்களுக்காக. ஸோ தே கேன் ஆட்டோமேட் தட் பார்ட் ஆஃப் த திங். அண்ட் ஐ கெஸ் இட் இஸ் நாட் அபவுட் வெதர் தே நீட் ஆட்டோமேஷன் ஆர் நாட். இட் இஸ் அபவுட் வென் தே கெட் இன். எல்லா கம்பெனியும் ஒரு காலத்தில் ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணி தான் ஆகணும். இஃப் தே ஆட்டோமேட் நவ், லைக் தே வில் பி ஃபார் அஹெட் ஆஃப் தேர் காம்படிஷன். இப்போ யாரும் ஆட்டோமேட் பண்ணல, வி ஆர் ஸ்டில் ஆட்டோமேட்டிங் லைக் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ தே கேன் மேக் யூஸ் ஆஃப் தட். ஸோ தட்ஸ் வை வி ஸ்டார்டட் ஆப்டிமைஸ் ப்ரோ. And the second thing is Quacktex. It is started like recently. அது வந்து it's an app, AI app store னு சொல்லலாம், plus OS layer. So where developers கிட்ட வந்து developers can list their AI app. அங்கேருந்து like will enable shared memory system through AI apps. So let's say நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து வேறு ஏதோ ஒரு வீடியோ எடிட்டிங் டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா, சாட் ஜிபிடியில் நடந்த கான்வர்சேஷன் இதுக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்கும்னு யோசிப்பீங்களே. யூ கேன் ஷேர் தட் மெமரி பிட்வீன் ஆப்ஸ். அண்ட் ஒரு இதுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தனித்தனியாக பே பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே வாலெட்லேருந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் திங் வி ஆர் பில்டிங். வி ஆர் ஸ்போக் வித் லாட் ஆஃப் டெவலப்பர்ஸ். அப்புறம் வி ஹவ் அப்ளைட் திஸ் ஐடியா டு ஹோம் ப்ரியூ கம்ப்யூட்டர் அட் ஹார்வர்ட் அண்ட் சேல் அட் ஸ்டான்ஃபர்ட். அப்புறம் ஐஎம் கல்கட்டா இனோவேஷன் பார்க் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் டு இன்குபேட் திஸ் ஐடியா. அண்ட் வி ஹவ் ஆல்ரெடி லைக் ஸ்போக் வித் 3 Y Combinator. இஃப் யூ நோ வாட் இஸ் Y Combinator இஸ் லைக் Y Combinator இஸ் அது வந்து ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் கூட சொல்லலாம். தேர் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ஸோ வி ஸ்போக் வித் 3 Y Combinator பேக்ட் அப் ஸ்டார்ட் அப்ஸ் டு ஆன்போர்ட் Quacktex. So அதோட development is still going on, but we are in the finishing stage and we are also looking for some good investors. We spoke with some investors. ஆனால் இப்போ let's see how this go. அதுதான் Quacktex. ஆக்சுவலி இது இன்டென்ஷனலாலாம் பண்ணல. வென் ஐ ஸ்டார்ட் லைக் ஐ வாஸ் 11th, என்னோடய ஃப்ரெண்டு இருந்தான்.
I want to cut the class. Okay. So I was looking for ways. அப்புறம் வந்து ஐ ஸ்டார்டட் சும்மா ஒரு லோகோ கிரியேஷன், லைக் அப்போ வந்து ஸ்கூலில் ஈவெண்ட்டில் நடந்தது. ஸோ ஐ ஸ்டார்டட் கிரியேட்டிங் லோகோஸ் ஃபார் இவெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து ஸ்லோலி ஐ டுக் அ ராங் குரூப் இன் 11th சொல்லலாம். லைக் காமர்ஸ் எடுத்துட்டேன். ஆனால் அப்புறமா தெரிஞ்சு ஐ ஹேட் இன்ட்ரெஸ்ட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பட் ஸ்டில் அது காமர்ஸே படிச்சிட்டேன். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கெரியரை வந்து ஒரு டீனேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா பசங்க இப்போ நிறைய பேர் வந்து லைஃப்பில் என்ன ஆகுறதுன்னு தெரியாமல், இல்லை லைஃப்பை நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஏஜ் அது. நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து அதை நான் இப்படி க்ரோ பண்ணணும்னு அதை கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது எப்படி ப்ரோ? அந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஸோ நானும் அப்படி தான் ஆரம்பித்தேன். லைக் எனக்கு ஸ்கூல் அவ்வளோ கிளாஸ் பிடிக்கல. ஸோ ஐ வாஸ் லைக் ஸ்டார்டட் லோகோ கிரியேஷன் கம்பெனி ஜஸ்ட் டு கட் த கிளாஸ். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தேன். பட் சின்ஸ் ஐ டுக் த ராங் குரூப், நான் ஆக்சுவலி காமர்ஸ் எடுத்துட்டேன். பட் அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் ஸ்டில் ஐ வெண்ட் ஆன். ஸோ பட் தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் ஐ கெஸ் லைக் லோகோ கிரியேஷன். அப்புறம் வந்து ஸ்கூல்லேயே இருக்கும்போது ஐ கிரியேட்டட் வெப்சைட் ஃபார் ஸ்கூல், நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து. ஸோ அப்புறம் வெப் டெவலப்மெண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து ஐ கேம் லைக் அப்படியே வந்தது தான். இட்ஸ் நாட் லைக் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணதுன்னு கிடையாது. ஓகே, அப்படியே ஒரு ஃப்ளோவில். ஆமாம். இல்லை, நான் ஸ்கூலில் வந்து தப்பான குரூப் நானும் எடுத்துட்டேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன் தப்பா. ஸோ ஓகே, அது ஓகே ப்ரோ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது சொன்னீங்கல்ல அவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில், இஸ்ரேலில் இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் உங்கள் டீமில் ஒரு 7 பேர் மட்டும்தான் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த 7 பேரை வச்சு குளோபல் லெவலில் அது எப்படி ப்ரோ மேனேஜ் பண்ணுறீங்க? இட்ஸ் லைக் இன்னும் சொல்ல போனால் 7 பேருமே அப்போ கூட எப்போ பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. இது எல்லா 7 பேரும் என்ன மாதிரி காலேஜ் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ லைக் எக்ஸப்ட் 1 person. So I guess we don't need like especially in this particular time you can leverage AI. like நாங்கள் என்னோட internal AI systems நிறைய வச்சுருக்கோம். For example, if we onboard clients, we constantly run ads. So adsலேருந்து வர எல்லா கிளைண்ட்ஸும் ஃபாலோஅப்ஸ் இதெல்லாம் நாங்கள் வந்து நாங்களே கால் பண்ண மாட்டோம். AI will call them and if you want I can give you a demo after this thing. So பேசிக்காக வில் யூஸ் ஏஐ எவ்ரிவேர் பாசிபிள். பேசிக்காக ஒரு நார்மல் கம்பெனியில் இருக்க 80% ஆஃப் ஆப்ரேஷன் எங்ககிட்ட இருக்காது. வில் ஜஸ்ட் ரீப்ளேஸ் தட் வித் ஏஐ. அண்ட் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் தான் பண்ணுறோம். ஜஸ்ட் லைக் நோ, எது ஆக்சுவலாக ஹியூமன் ஒர்க் எது தேவைப்படுதோ அது மட்டும் தான் பண்ணுறோம். ஓகே ஓகே, சரி ஓகே. இந்த ஏஐ நம்ம இதனால் இன்னும் கொஞ்சம் டீப்பராக போகலாம். இப்போது ட்ரெண்டில் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் ஜெமினியில் இல்லை சாட் ஜிபிடியில் வந்து அவங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோஸை போட்டு அதை வந்து அந்த ட்ரெண்டுக்கு வேறு மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணி அதுதான் வந்து அழகாக இருக்குது, இதுதான் வந்து அழகுன்னு சொல்லி இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொசைட்டியை பாதிக்குதா? ஏன்னா இப்போ ஆல்ரெடி சொசைட்டியில் எப்படின்னா ஃபேராக இருந்தால் தான் அழகு, ஸோ வந்து டார்க்காக இருந்தால் அழகு இல்லைன்ற ஒரு பின்பம் இருக்குது சொசைட்டியில். ஸோ இப்படி ஜெமினி இப்போ ஏஐ வந்துட்டோன்னே அவங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோஸ் வந்து நல்லா இல்லை, எனக்கு இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்து இப்படி மாற்றினா தான் என் ஃபோட்டோவே நல்லா இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு பாதி ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஒரிஜினாலிட்டியை அந்த இடத்துல வந்து ஏஐ வந்து பாதிக்குதா? ஆமாம், லைக் எஸ் ஆக்சுவலி அந்த இடத்துல மட்டும் இல்லை, வாட் எவர் கண்டென்ட் விச் ஆர் சேயிங் அது ஹியூமன் மேட் கண்டென்ட்டாக இருந்தாலும் அது வந்து சும்மா சாட்சிபிட்லேருந்து தான் எடுக்கிறாங்க, முன்னாடி மாதிரி அவங்களே எழுதாமல். ஸோ நாங்களே இதுதான் பண்ணுறோம் நிறைய விஷயம். லைக் நிறைய வாட்டி இட் இஸ் லைக் ஒரு நியூ கைண்ட் ஆஃப் சோம்பேறித்தனம் இது. லைக் யூ கான் கோ அவுட். மேபி தெர் இஸ், நான் சொல்லலை, தெர் மைட் பி அ ஸ்மாலஸ்ட் சான்ஸ் தட் யூ மைட் காட் சம் கொஷின் ஃப்ரம் சாட் ஜிபிடி. பட் ஆனால் வந்து இட் இஸ் லைக் ஒரிஜினாலிட்டி இல்லை தான், ஆனால் பட் ஸ்டில் இன்னும் ஹியூமன் டச் இருக்குது. ஸோ ஐ கெஸ் பட் ஆனால் அது ஒரு டெலியூஷனில் வாழ்கிற மாதிரி. ஆமாம், அஃப்கோர்ஸ். இஃப் தே ஜஸ்ட் அவங்களோட ஃபோட்டோ மாற்றி தான் பண்ணோன்னா இட் இஸ் நாட் குட். பட் ஈவன் வி ஆர் செல்ஃப் பில்ட் சம் ஏஐ இமேஜ் கிரியேஷன் மாடல்ஸ். ஸோ இட் இஸ் நீடட் ஃபார் எடிட்டர்ஸ். பட் இட் ஹாஸ் சம் கூல் யூஸ் கேசஸ் ஐ கெஸ். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஏஐ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதோ ஏதோ ஒரு கட்டத்தில்? நோ, அது அப்படி இல்லை. லைக் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ யூஸ் இட். ஓகே, இட்ஸ் லைக் இட் இஸ் நாட் கண்ட்ரோலிங். கண்ட்ரோல் பண்ணாதுன்றீங்க அப்போது? அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ யூஸ். அது ரொம்ப நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் லீன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அண்ட் யூ வில் நாட் பி கண்ட்ரோல்டு பை ஆக்சுவல் ஏஐ.
I guess mainly the people who leverage AI, companies who leverage AI will control you, I guess. ஓகே ஓகே. ஸோ அப்போது எல்லா ஃபீல்ட்லேயுமே அந்த ஏஐயோட ரீப்ளேஸ்மெண்ட். இருக்கும், ஆமாம், அஃப்கோர்ஸ். நாங்களே இப்போ அதான் பண்ணிகிட்ருக்கோம் ஆப்டிமைஸ் ரோலில். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்னால இந்த கேள்வி கேட்காம என்னால் இருக்க முடியல. இப்போ சினி ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐயோட ஆதிக்கம் வந்து இப்போ ஒரு கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே அதிகமாகவே இருக்குது. ஸோ சினி ஃபீல்டில் ஃப்யூச்சரில் இப்போது நீங்கள் சொன்ன இன்னொரு 1 or 2 years இல்லை ஒரு இன்னொரு 10 years ஏஐ வெறும் நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கறது மூலியம் மட்டுமே ஒரு 2 hours ஃபிலிமை எடுக்க முடியுமா? In 2 years I don't think it is possible, but யாருக்கு தெரியும், லைக் சைனாலேருந்து இன்னொரு மாடல் விட்டாங்கன்னா மேபி அது பாசிபிளாக இருக்கலாம். ஆனால் ஐ கெஸ் இப்போ ஆக்சுவல் ப்ரொடக்ஷனிலே வந்து இப்போது நிறைய திங்ஸ் மாறிடுச்சு. ஏன்னா பிகாஸ் ஐ ஒர்க் வித் ஒன் ஆஃப் த கிளைண்ட் இன் UAE. அவங்க வந்து அங்கே சினிமாவில் லைக் அந்த ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஐ கேன் சி ஒரு ப்ராசஸ், அந்த ப்ரொடியூசர் போயிட்டு பேசுகிறது, அப்புறம் எடிட், அந்த ப்ராசஸ்லாம் நடுவில் லாட் ஆஃப் ப்ராசஸ். அதுலேயே வந்து ஆக்சுவல் வீடியோ இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த லைட்டிங், அந்த ஹார்ட் ஜாப்ஸ் எல்லாம் வந்து இன்னும் இட் வில் ஸ்டில் பி தேர். பட் ஆல் தீஸ் எடிட்டிங், அப்புறம் VFX, அப்புறம் மேபி இன்டர்னல் யூனோ அந்த நோட்டிஃபை பண்ணுறது பீப்புளை எல்லாம், ஆல் தோஸ் திங்ஸ் காட் ஆல்ரெடி லைக் இட் இஸ் கெட்டிங் ரீப்ளேஸ்ட் பை AI. ஏன்னா நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம். ஒன் ஆஃப் த லைக் வி ஹவ் கிரியேட்டட் அ model which can help the producers and the gig workers. So I guess cine field ama AI will slowly start replacing, but it will not create 2 hours movie, I guess. இல்லை, ஏன்னா இப்போது ரீசெண்டாக அம்பிகாபதின்ற ஒரு படத்தை வந்து ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த கிளைமேக்ஸ் வேறு. ஆனால் இப்போது வந்து அவங்க ஆக்சுவலாக அந்த ஆக்டர்ஸ் யாருமே நடிக்கலை, வெறும் ஏஐ வச்சு மட்டுமே அவர் வந்து திரும்ப வந்து எந்திரிக்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அந்த படம். ஸோ அந்த கிளைமேக்ஸ். ஸோ அதுதான் நான் கேட்குறேன். அப்போ அந்த இடத்துல வந்து ஃபியூச்சரில் ஒரு ஆக்டர் தேவை கிடையாது, ஒரு கேமராமேன் தேவை கிடையாது, யாருமே இல்லை. நம்ம வெறும் ஒரு ப்ராம்ப்டை வச்சு மட்டுமே ஒரு படமே மேக் பண்ணிட்டா அந்த இடத்துல. ஆமாம், கோயிங் டவுன் த ஃபியூச்சர், எஸ். ஜஸ்ட் லைக் ஹவு முன்னாடி வந்து 3D மூவிஸ் வந்ததோ அந்த மாதிரி AI மூவிஸ் வரும், கன்ஃபார்மாக வரும். லைக் தெர் ஆர் லாட் ஆஃப் AI மூவிஸ் ஆல்ரெடி தேர் இன் யூடியூப். ஸோ வரலாம், வாய்ப்பு இருக்குது நிறைய. ஆனால் பட் ஸ்டில் டு யூஸ் தட் நீங்கள் வந்து ஷுட் ஸ்டில் ஹேவ் சம் எடிட்டிங் நாலேஜ் இப்போதைக்கு. ஏன்னா அது கரெக்டாக மாடலை ஃபைன் டியூன் பண்ணி நிறைய விஷயம் பண்ணணும். ஸோ யூ ஸ்டில் நீட் டெக்னிக்கல் நாலேஜ் வித் கரண்ட் டெக்னாலஜி, எஸ். ஸோ பட் யா, ஃப்யூச்சரில் இட் வில் பி ரீப்ளேஸ்ட், ஐ கெஸ். லாட் ஆஃப் திங்ஸ் வில் பி ரீப்ளேஸ்ட். ஓகே ப்ரோ. IIT மெட்ராஸில் வந்து நீங்கள் ஒரு அவார்டு வாங்கினீங்கன்னு. அவார்டு இல்லை, லைக் இட்ஸ் ஆமாம் அவார்டு தான். வி ஒன் ஒன் ஆஃப் த காம்படிஷன் IIT மெட்ராஸ் ECEL. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ப்ரோ, ஓகேங்களா. ஸோ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு, ஏன்னா IIT மெட்ராஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. இல்லை, ஆக்சுவலி ஐ ஹாவ் அ டீம் மெம்பர் அட் IIT மெட்ராஸ். இஸ் ஒர்க்கிங் இன் மை ஸ்டார்ட் அப். பட் ஸ்டில் இட்ஸ் லைக் இட் இஸ் லைக் வின்னிங் அவார்டு இன் எனி அதர் காலேஜ். அதே மாதிரி தான், ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தனியாக இல்லை. ஜஸ்ட் லைக் ஹவு லைக் சாதாரணமாக போயிட்டு அப்படியே வந்துட்டோம். It's not a big I don't think that is a big deal, but yeah, it might be little difficult for non-technical people, I guess. இல்லை அதனால தான் லைக் அந்த இதில் இருக்கிறதுனால ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் ஒரு விஷயம் தானே. ஏன்னா ஆல்ரெடி வெளியே மக்களுக்கெல்லாம் வந்து இப்போது ஏஐ பற்றின ஒரு ஃபியர் இருக்குது தான், எல்லாருக்குமே இருக்குது. இப்போது ரீசெண்டாக கூட அந்த நான் இப்போது அந்த ட்ரெண்டு சொல்லிட்டு இருந்தேங்களா, ஃபோட்டோ ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஜெமினியில். ஸோ அந்த விஷயம் என்னென்னா, இப்போது அவங்க ஆஃப் ஃபோட்டோ போட்டால் கூட அவங்க கையில் இருக்க மோல் வரைக்கும் அது ஜென்ரேட் பண்ணி தர மாதிரி. ஆக்சுவலாக அவங்க கையில் மோல் இருக்குது, ஆனால் அவங்க அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து அவங்க நெக்கு வரைக்கும் இருக்க ஃபோட்டோ. அது ஜென்ரேட் ஆகி வரும்போது அவங்க கையில் இருக்க மோல் வந்து தெரிகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போது கான்ட்ரவர்சியாக போச்சு. அது லைக் எப்படி ப்ரோ, அது நம்ம ஏன்னா செக்யூரிட்டி எல்லாம் போட்டு ப்ரைவசின்னு சொல். இட் மைட் நாட் பி பாசிபிள். லைக் அது அவ்வளோ ஜென்ரேட்டிவ், அவ்வளோ கான்டாக்ட் வந்து அதில் இல்லை. ஸோ இஃப் யூ சி டெக்னிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஃபைண்ட் த மோல் அண்ட் ஆல். அவ்வளோ மேபி முன்னாடி ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, அதோட கான்டாக்ட் வச்சு வேணால் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் டெக்னிக்கலாக ஜஸ்ட் டு அப்லோட் அ ஃபோட்டோ அண்ட் தென் ஃபைண்டிங் அ மோல் இஸ் நியர் டு இம்பாசிபிள். பிகாஸ் அவங்களோட ஃபோட்டோ கேலரி ஆக்சஸ் பண்ணி அப்புறம் அவங்களோட பழைய ஃபோட்டோ கண்டுபிடிச்சி அதை
அப்படி பண்ணுறதுக்கு எவ்வளோ காம்படிஷன் பின்னாடி நடக்கும் அப்படின்னு ஜஸ்ட் லைக் இஃப் யூ டைப் சம்திங் தேர் யூஸிங் ஸோ மச் ஆஃப் மணி இட் இஸ் பவர்ட் லைக் நிறைய எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகும் இஃப் ஐ வாண்ட் டு சே நிறைய கிராஃபிக்ஸ் பவர் லைக் இந்த காம்படிஷனல் பவர் பர் டோக்கன் காஸ்ட்ன்றது அவங்க ஃப்ரீயாக தான் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு அசியூம் பண்ணால் இட் மைட் ஸ்டில் பி லைக் இம்பாசிபிள் ஃபார் த ஏஐ டு டூ தட் மச் ஒர்க் பேக்ரவுண்டில் ரீசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பண்ணுறதுக்கு இட் இஸ் நாட் பாசிபிள். அது ஜென்ரேஷனில் மாடலில் சும்மா வந்திருக்கும் இப்போ லைக் அது வந்து டிஃப்யூஷன் மாடல் சொல்லுவாங்க. ஸோ இட் மைட் ஹவ் காட் த்ரூ தேட். பட் அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச ஐ டோன்ட் பிலீவ் அவ்வளோ பர்ஃபெக்டாக அது பண்ண முடியும். இல்லை, ஏன்னா ரீசெண்டாக இப்போ அவ்வளோ கான்ட்ரவர்சியலாக போச்சு. ஏன்னா கையில் இருக்க மூல் வரைக்கும் இது வந்து லைக் ஜென்ரேஷன் போடவே அது தப்பாக இருக்கும், அவ்வளோதான். அது ஏதோ கோஇன்சிடென்ஸ். மற்றபடி சேஃப் சேஃப் எஸ் யூ கேன் சே ஸோ. பட் ஸ்டில் ஆல் யுவர் ஃபைல்ஸ் whenever you talk it is getting trained. Even we are not like while we are creating some RAG application for ourselves, மற்ற யூசர்ஸ் எங்களோட ஏஐ யூஸ் பண்ணால் லைக் வில் ஸ்டில் கலெக்ட் தேர் டேட்டா. தட்ஸ் ஹவ் கம்பெனி இஸ் பில்ட். அதை டேட்டா வச்சு தான் வி கேன் ட்ரெயின் இட் மோர் அண்ட் தென் லைக் மேக் இட் பவர்ஃபுல். ஸோ சேஃப்னு சொல்ல முடியாது எதுவுமே அன்லெஸ் யூ பில்ட் யுவர் ஓன் ஏஐ. நீங்களே பில்டு பண்ணி அதை நீங்களே யூஸ் பண்ணுற வரைக்கும், ஏபிஐ கீழே எல்லாம் செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் நாட் சேஃப். சரி, அப்போது இந்த ஃப்யூச்சரில் லைக் இந்த ஏஐ டெவலப்மெண்ட் அப்படின்றது நான் இன்னும் ஒரு 200% அதிகமாகிறது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லதா இல்லை கெட்டதா? ஐ கெஸ் இட் இஸ் கோயிங் டு பி ரெவல்யூஷனரி. ஸோ அப்புறம் ப்ரோ, உங்களோட குவாட்டெக்ஸ் அந்த அந்த ஐடியாவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. லைக் ஓஎஸ் லேயர் ப்ளஸ் ஏஐ ஆப் ஸ்டோர், அதுக்கான இன்ஸ்பிரேஷன் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? ஆக்சுவலி இட் இஸ் அ குட் கொஸ்டின். ஓகே ப்ரோ. ஸோ நீங்கள் இப்போது இந்த விஷயம் சொன்னனால நான் ஒரு விஷயம் கேட்குறேன். ஸோ உங்கள் மந்த்லி சேலரி எவ்வளோ?